விட்டல விட்டல பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா. ராமரை கேட்டான், ராமா நான் இந்த விபீஷணனை சேர்த்துக்க கூடாதுன்னு சரியான காரணம் சொல்ல போகிறேன், எனக்கு ஒரு மணி நேரம் டைம் கொடுன்னா. யோஜனை பண்ண யுத்தகாலே சஸ்திராபியாசா, யுத்தம் வந்த உடனே ஆரம்பித்தான் நான் விக்னேஸ்வர பூஜை ஆயுத பிரயோகம் பண்ணுறதுக்கு சொல்லிக்கிறதுக்கு. நான் 1 மணி நேரம் டைம் கொடுன்னா. சுவாமி போருமான்னு கேட்டேன். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் தீர்த்தம் இருக்குது, இந்த டம்ளரில் எனக்கு ஜலம் வேணும், இதை உள்ளே விட்டு வெளியில் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 2 செகண்டு 3 செகண்டா உள்ளே விட்டு தான் வந்துடும். நான் ஒரு மணி நேரம் உள்ளே வச்சுன்றதுக்காக அது 2 டம்ளர் பிடிக்குமோ? உடனே எடுத்தாலும் 1 டம்ளர் தான், ஒரு நாள் வச்சுட்டு எடுத்தாலும் 1 டம்ளர் தான். சுக்ரீவனையே இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோன்னு சொன்னார்னா கிண்டல் பண்ணுறாரு. நீ உடனே சொன்னாலும் ஒரே மூளை தான், யோஜனை பண்ணாலும் ஒரே மூளை தான். யோஜனை பண்ணிவிட்டு சொன்னான், இவன் நல்லவன் இல்லை. ஏன் நல்லவன் இல்லைன்னா ஆபத் காலத்தில் கூட பிறந்த அண்ணாவை கைவிட்டுட்டு வந்தவன் தான். குரங்கு எல்லாம் கையை தட்டினது. நம்ம ராசா நல்ல பாயிண்ட். இது அஷ்டவதி தான் சொல்கிறேன். இப்போ ராமநவமி உற்சவம் ஆரம்பித்ததுனால கொஞ்சம் ராமாயணம் சேர்த்து சொல்கிறேன். நம்ம ராசா நல்ல பாயிண்ட் சொல்லிவிட்டார். சுவாமிக்கு சிரிப்பு வந்துடுது. சிரிச்சுட்டு யாராவது இந்த சிரிப்பு புரிஞ்சுண்டாளான்னு இந்த கூட்டத்தை பார்த்தார். எதுவும் புரிஞ்சுட்டுதா தெரியல. அப்படி திரும்பி பார்த்தார், லட்சுமண சுவாமி சிரிச்சுட்டாராம். இந்த 2 பேருக்கு தான் புரிஞ்சுது, பாக்கி யாருக்கும் புரியல ஏன் சிரிச்சார். உடனே சுக்ரீவனை கூப்பிட்டார். சுக்ரீவா, நீ எனக்கு ஒரு உபகாரம் பண்ணணும். என்னன்னா, இனிமே அண்ணா தம்பி விவகாரத்தில் நீ பேசவே கூடாது, நீ அட்டன் பண்ணவே கூடாதுன்னு விட்ட. ஏன்னா ஆபத்காலத்தில் ராவணனை விட்டுட்டு வந்தது தப்புங்கிறானே, இவன் யார் தெரியுமோ? அண்ணாவை நேரடியாக அடிக்க முடியாமல் ஆளை வச்சு அடித்தவன் சுக்ரீவன். இன்னும் 1 வருஷம் ஆகலை, ஆளை வச்சு அடிச்சு விட்டு உயிரோடு விட்டுட்டு வந்தது தப்புங்கிறானா. அப்போ தான் ராமரை சொல்கிறார், சுக்ரீவா ஒன்று தெரிஞ்சுக்கூடா, தம்பி தம்பி தம்பின்னா எல்லாரும் தம்பி ஆக மாட்டா, என் தம்பி பரதனுக்கு சமமான தம்பி கிடையாதுறாங்கிற. நசர்வே பிராதரஸ்தாத பவந்தி பரதோபமாக. இதெல்லாம் பட்டிமன்றம் இல்லை. உடனே தம்பிகளில் சிறந்தவன் லட்சுமணனா பரதனா இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டை எடுத்துட்டு லட்சுமணன்னு சொல்கிறவன் ஸ்தாபிக்கிறவன் பரதாழ்வாரை வச்சுட்டே இருப்பான். பரதாழ்வார் தான் சிறந்தவன்னு சொல்கிறவன் லட்சுமண சுவாமியை வச்சுட்டே இருப்பான். பெரிய அபச்சாரம், பாகவத அபச்சாரம் சித்திக்கும். பண்ணுறவாளுக்கும் சித்திக்கும், அதை கேட்குறவாளுக்கும் சித்திக்கும். அது பட்டிமன்ற ஒரு சப்ஜெக்ட் மாதிரி சொல்லலை. தம்பிகளுக்குள்ள பரதன் சிறந்தவன்னு. பொதுவாக தம்பிகளுக்குள்ளே சிறந்த பரதன் மாதிரி கிடையவே கிடையாதுங்கிற பல இடங்களில் சொல்கிறார். அவள் லட்சுமண சுவாமி தம்பி இல்லையா? தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினையன் பின்னாடி கம்பரே சொல்ல போற. லட்சுமண சுவாமி சிறந்தவனா? லட்சுமணனை வச்சுட்டு சொல்ற ஸ்டேட்மெண்ட் இது. பக்கத்தில் லட்சுமண சுவாமி அவரை வச்சுண்டு தம்பிகளுக்குள்ள பரதனுக்கு சமமான தம்பி கிடையாதுங்கிறார் லட்சுமண சுவாமி வச்சுண்டு. இப்படி சொல்லலாமா ராமர்னா? லட்சுமணன் வருத்தப்பட மாட்டான்னா வருத்தப்பட மாட்டான். ஏன்னா பரமபாகவதோத்தமன், சித்த சுத்தி உள்ளவன், ஏற்கனவே பரதனை பற்றி புரிஞ்சுனுட்டாவும் வருத்தப்பட மாட்டார். அது மாத்திரம் காரணம் இல்லை, பின்ன என்னன்னா லட்சுமணனா பரதனான்னா லட்சுமண சுவாமியை தம்பியா நினைச்சாதானே கம்பேர் பண்ணுறதுக்கு. தம்பியா நினைக்கல. பின்ன எப்படி நினைச்சான்னா ஆஞ்சநேய சுவாமிகிட்ட சீதாதேவி சுந்தரகாண்டத்தில் சொல்லும் பொழுது என் மச்சனர் லட்சுமண சுவாமிகிட்ட என்னோட விசாரிப்பை சொல்லு. எப்பேற்பட்ட லட்சுமண சுவாமின்னா எந்த லட்சுமணனை பார்த்தா
அவ அப்பா மாதிரி எங்க ஆத்துக்காரர் ராமர் நினைப்பறோ அந்த லட்சுமணன்ட்டேங்கிறார். தசரதன் மாதிரி நினைப்பறா ராமர் லட்சுமண சுவாமியை பார்த்தா. தசரதன் காலமான உடனே பரதன் வந்து விஷயம் சொன்ன உடனே சுவாமி துக்கம் விசாரிக்கிறார் சீதைட்ட. சீதே மிருதஸ்தே சுசுரகா, சீதை உன் மாமனார் காலம் ஆயிட்டாராமேன்னு. 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது தானே வந்து சொன்னான். 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது தானே பரதன் வந்து சொல்லியிருக்கான். அப்போ இந்த விஷயம் சீதைக்குன்னு தெரியுமானோ? இவர் போய் சீதைகிட்ட கேட்க வேண்டிய அவசியம், சீதை உன் மாமனார் காலம் ஆயிட்டாராமே அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் ஏன்? இதுக்கு ஆதுராஸ்வாசனம்னு பேர். காலமான யாரா இருந்தாலும் விசாரிக்கணும், யாரா இருந்தாலும் விசாரிக்கணும். விசாரிச்சாதான் அந்த மரிச்ச ஜீவனோட ஆசீர்வாதம் அவளுக்கு கிடைக்கும். விசாரிச்ச வாளுக்கு கிடைக்கும். சீதையை போய் கேட்கிறா, சீதை உன் மாமனார் காலம் ஆயிட்டாராமே. இப்ப சீதை வெளியிலேருந்து வந்த பொண்ணு, அவளுக்கு மாமனார். லட்சுமண சுவாமி சமான சோகன், அண்ணா தம்பி. இப்ப அவர் என்ன சொல்லணும்? நம்மளெல்லாம் விட்டுட்டு அப்பா போயிட்டாரேடா லட்சுமணன் தானே சொல்லணும். அப்படி சொல்லாமல் அப்பா இல்லாத பிள்ளையா பேட்டையேடாங்கிறார். பித்ராஹீனோசி. அப்ப இவரும் தானே பேருக்கார். நாமெல்லாம் அப்பா இல்லாத பிள்ளையா போயிட்டமேன்னு தன்னை சேர்த்துக்க வேண்டி இருக்க, தன்னை சேர்த்துக்காமல் அப்பா இல்லாத பிள்ளையா பேட்டையடா லட்சுமணான்னு லட்சுமணனை மாத்திரம் சொல்றார். அது காரணம் என்னன்னா, தனக்கு அப்பா போனதாவே நினைக்கலையா இவர். இதெல்லாம் ஒரு யுக்தி. இது யுக்தியா நல்ல 2-3 இடம் இருக்கு, அதை வச்சுன்னு சொல்றோம். இது போராது, வியக்தமா வரணும். ஒரு நாளைக்கு சொன்னேன், பர்ணசாலை அமைச்சான் லட்சுமண சுவாமி. அதை பார்த்து ராமர் தாரதாரியா கண்ணீர் விட்டு ஓடி வந்து கட்டிண்டு, பாவஜேன கிருதஜேனா தர்மஜேன ச லட்சுமணா துவயா புத்திரேன தர்மாத்மா நசம்ருத்த பிதா மமா. இப்படி பார்த்து 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 அப்பா மாதிரி செய்கிறியடா லட்சுமணா, உண்மையா அப்பா உனக்கு தாண்டா காலமாயிட்டார், எனக்கு அப்பா காலமாகல. உன்னோட உருவத்தில் எங்கள் அப்பா எனக்கு இன்னைக்கும் இருக்காருடான்னுட்டா. நீ அப்பா மாதிரி இருக்கேன்னுட்டா. அந்த அப்பான்னு லட்சுமண சுவாமி அவர் தீர்மானம் பண்ணினதுனால்தான் இங்கே லட்சுமணனையும் பரதனையும் கம்பேர் பண்ணவே இல்லை. அவர் சர்வே பிராதரஸ்தாத பவந்தி பரதோபமாக. இதை கேட்கும் போதெல்லாம் என்ன தோணும் எல்லாருக்குமே? இவர் இவருக்கு 3 தம்பி இருக்கும்போது இந்த 2 தம்பியை ஏன் கம்பேர் பண்ணுறார், பரதனை மாத்திரம் ஏன் சொல்கிறார், பரதனை மாத்திரம் சொல்கிறாருன்னு தோணும். அப்படி பார்க்கக்கூடாது. இது என்னன்னா பரந்த நோக்கத்தோடு பார்க்கணும். நான் பார்த்த தம்பிகளுக்கெல்லாம் பரதன் மாதிரி தம்பி கிடையாதுறான்னார். என் குடும்பத்தை வச்சு இல்லை. இப்போ நான் காட்டுக்கு 3 தம்பியை பார்த்துட்டேன். 3 தம்பி யாருன்னா, பரதன் வந்தான், ஒரு தம்பி சித்திரகூடத்துக்கு, இன்னொரு தம்பி கிஷ்கிந்தேல வந்தான் சுக்ரீவன், 3வது தம்பி விபீஷணன் வந்துட்டான். அவனுக்கு பரதனுக்கு அண்ணானா, சுக்ரீவனுக்கு அண்ணா வாலி, விபீஷணனுக்கு அண்ணா ராவணன். இந்த எங்கள் 3 பேருடைய தம்பிகளை 3 பேரை சித்திரகூடத்திலையும் கிஷ்கிந்தேலையும் இங்கே சமுத்திரக்கரையிலையும் நான் பார்க்குறேன். இந்த 3 பேரை கம்பேர் பண்ணி பார்த்தா என் தம்பி பரதனுக்கு சமமான தம்பி கிடையாதுடா. ஏன்னா பாக்கி 2 தம்பியும் அண்ணாவோட சொத்தை புடுங்கி ஆளை வச்சு அடித்து புடுங்கிக்க ஆசைப்பட்ட தம்பிகள். இந்த என் தம்பி பரதன் தன் சொத்தை அண்ணாவுக்கு சமர்ப்பணம் பண்ண வந்த தம்பிங்கிறார். அவனுக்கு சொந்தமாக வந்த பிதிர்வாக்கிய அந்த அப்பாவனுடைய வாக்குப்படி, கைகை வரதானப்படி பரதன் கைக்கு வந்த சொத்து, தன்னோட சொத்தை ராமருக்கு சமர்ப்பணம் பண்ண வந்தான் சித்திரகூடத்தில். இதை வச்சுட்டு தான் சுவாமி என்ன சொல்றார், தம்பிகளுக்குள்ள பரதனுக்கு சமமான தம்பி கிடையாது. புள்ளைன்னா எல்லாரும் புள்ளை ஆயிட மாட்டாடா, எனக்கு சமமான புள்ள கிடையாதுங்கிறார். மத்விதாவா பிதுப்பது, எந்த புள்ள சொன்னதை கேட்பான் ராமர் மாதிரி. உலகத்தில் உண்டா இது மாதிரி ஒரு புத்திரன் உண்டா, சத்புத்திரன்? ராமாயணம் முழுக்க எதை காமிக்கிறதுன்னா, அப்பாவுக்கு புள்ள அதீனன்னு காமிக்கிறது. அப்பாவுக்கு சொப்பனத்தில் கூட சிரமத்தை கொடுக்கக்கூடாது, என்ன சொன்னாலும் கேட்கணும். ராமர் மாதிரி கேட்டவா உண்டா தசரதனுக்கு? ராமர் மாதிரி ராமர் இப்படி காட்டுக்கு கிளம்புறார். கிளம்பும் போது அம்மா கைகையை பார்த்து சொல்றார், அம்மா நான் காட்டு கிளம்புறேன், நீங்கள் பரதனை நான் பார்க்க முடியாது, உடனே கிளம்ப போகிறேன். நீங்கள் நான் சொன்னதாக பரதன்ட்டு ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்லணும்னா,
சாதாரண ஜனங்கள்லேருந்து ஆரம்பித்து இருக்கிற அத்தனை ஜீவராசிகள் மிருகங்கள் உள்பட யாருடைய கண்கள்லையும் கண்ணீர் வராமல் ராஜ்ய பரிபாலனம் பண்ண சொல்லுங்க. தம்பிக்கு சொல்லிட்டு போறார். ரெண்டாவது விஷயம், எந்த கடைசி காலத்தில் அப்பாவுக்கு சிசுரூஷை பண்ணணுமோ அந்த கடைசி காலத்தில் எங்கள் அப்பாவுக்கு பணிவிடை பண்ணாமல் நான் காட்டுக்கு போகிறேனே, நான் பண்ண முடியாத இந்த பணிவிடைய பரதனை அப்பாவுக்கு பண்ண சொல்லு. இதை கேட்டுவிட்டு அழுதான் அந்த தசரதன். ஏன் அழுதான்னா, நான் தெரியாமல் நல்ல பிள்ளைய பெற்றுட்டேனேன்னு அழுதான். ஆகும், நான் போகாதேங்கிறேன், அந்த நான் போகத்தான் போவேன்னு கிளம்புறான். இப்படி பரதேசியாக காட்டுக்கு அனுப்பிச்ச அப்பாவுக்கு சிசுரூஷை பண்ணுறதுக்கு ஆளை ஏற்பாடு பண்ணிட்டு போகிறானே, நல்ல பிள்ளையை பெற்றுட்டேனே. ஒரு துஷ்டனா ஒரு பிள்ளையை பெற்றிருந்தா நேற்றுக்கு தரேன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு இல்லைன்னு, நான் மூத்த பிள்ளை எனக்கு இல்லாமல் இன்னொருத்தருக்கு இப்படி தர முடியும் அப்படின்னு கோர்ட்டில் ஒரு கேஸை போட்டுவிட்டு எதிர்த்தாத வாடகை வீட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்கே வந்து உட்காந்துண்டு போகிற தேலி வர தேலி என்னை வெஸ்டாவது இருப்பனே, முகத்தையாவது பார்க்கலாமே. துஷ்டனை பெற்றிருக்க கூடாதா? இப்படி ஒரு நல்ல பிள்ளையை பெற்றுவிட்டேன்னு போகாதேன்னு சொல்கிற போதே கிளம்பி காட்டுக்கு பரதேசியாக போகிறதேங்கிறான் தசரதன். அதனால புள்ளைன்னா எல்லாரும் பிள்ளையாயிடுவாளா? மத்விதாவா பிதுப்புத்ரா, எனக்கு சமமான புள்ள கிடையாது. ஃப்ரெண்டுன்னா எல்லாரும் ஃப்ரெண்ட் ஆகிட மாட்டா. ஏ சுக்ரீவா, உனக்கு சமமான ஃப்ரெண்டு கிடையாது, சகா கிடையாது. இந்த இடத்துல 3 பேரை சொல்றார். தம்பியை சொல்றார், தன்னை சொல்லிக்கிறார், சுக்ரீவனை சொல்றார். இங்கே ஏன் ராமர் தன்னை சொல்லிட்டார்? அப்படி ராமர் சொன்னதுனால தானே இன்னைக்கு நமக்கு தெரியுது. அப்படி ராமர் சொன்னதுனால தானே அதனுடைய சாரம் இன்னைக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதுபோல சொல்றவா அந்தந்த காலத்தில் சொன்னாதான் பிற்காலத்தில் அவளை பற்றி நமக்கு புரியும். கவின்றுப்ப ஜெயதேவகே, கவி சக்கரவர்த்தின்னு ஜெயதேவர் ஏன் சொன்னார்னா ராமர் சொன்ன மாதிரி சொல்றார். இப்போ ராமர் சொன்னத்தோட ஆழத்தை எப்படி இப்போ நம்ம புரிஞ்சுட்டோமோ அதுபோல ஜெயதேவரோட ஆழத்தையும் புரிஞ்சுக்கிறோமே. அவர் சொன்னதுனால தானே புரிஞ்சிக்க முடியுது. பொதுவாக இந்த அஷ்டபதியெல்லாம் முதல் அஷ்டபதியில் யார் ஸ்ருணு சுகதம், இதை காதால கேளு உனக்கு சௌக்கியம் வரும். ஒவ்வொரு அஷ்டபதிக்கும் ஒவ்வொன்றும் சொல்லும். 5வது அஷ்டபதியில் பகவத் தியானம் கைகூடும். 10வது அஷ்டபதியில் பகவான் ஹிருதயத்துக்கு வருவான். 16வது அஷ்டபதியில் பகவான் அனுகிரகம் பண்ணுவா. 18வது அஷ்டபதியில் பகவான் உள்ளே வந்துடுவா, உள்ள ஸ்புரிப்பா. இது மாதிரி தானே அஷ்டபதி கேட்குறவாளுக்கு பாடுறவாளுக்கு. இந்த அஷ்டபதிக்கு ஜெயதேவர் கேட்குறவாளுக்கு சொல்லலை, பாடுறவாளுக்கு சொல்லலை. பின்ன யாருக்கு சொன்னான்னா இந்த அஷ்டபதி பாடின ஜெயதேவருக்கு அந்த கிருஷ்ணன் அவருடைய ஹிருதயத்தில் உள்ள அத்தனை தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணி இந்த ஜெயதேவருக்கு அனுகிரகம் பண்ணட்டோன்னு விட்டார். கலியுக சரிதம் நவசது துரிதம், கலியுக சரித்தம். சரித்தம்னா சரித்திரம்னு மாத்திரம் அர்த்தம் இல்லை, ஆச்சரித்தம். நாம் பண்ணின பாபம்னு நாம் என்னென்ன பண்ணினோம், பண்ணினதெல்லாம் காத்துன்னு இருக்கு, நம்ம ஹிருதயத்தில் இருக்கு, பலனை கொடுக்க காத்துன்னு இருக்கு. மனசால தானே பண்ணியிருக்கோம் எல்லாம், இது எல்லாம் பலனை கொடுக்க காத்துன்னு இருக்கு. இந்த பாப பலன் கலியுக சரித்தம் துரிதம். துரிதம்னா பாபம். இந்த சிரமங்கள் பாபங்கள் நவசத்து, அது நமக்கு இல்லாமல் போகட்டும், அந்த பாபங்கள்லாம் நிவர்த்தி ஆகட்டும். இந்த பாபங்கள்லாம் எதில் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொன்னால் பகவத் குணத்தில் நிவர்த்தி ஆகும். இப்படி இந்த 15வது அஷ்டபதி கிருஷ்ணனுடைய அபாரமான இந்த குணங்களை கானம் பண்ணின
குணங்களை கானம் பண்ணின என்ன கிருத்த ஹரிகுணனே, கானம் பண்ணின என்னுடைய நான் பண்ணின பாபங்கள் அத்தனையும் நிவர்த்தியாகி அந்த கிருஷ்ணன் எனக்கு பூர்ண கிருப பண்ணட்டும். பாப நிவர்த்தி ஆகிறதுக்கு நிறைய மார்க்கங்கள் இருந்தாலும் பகவன் நாமத்தை தான், பகவத் குணத்தை தான் எல்லாரும் சொல்றா. சாங்கேத்தியம் பாரிகாஸ்யம் வா ஸ்தோபம் ஹேளனமேவா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷ அககரம் விதுகு. பகவன் நாம எப்படி சொன்னாலும் நம்முடைய பாபத்தை போக்கிடும். இந்த பகவத்குணம் சாங்கேத்தியம், ஒரு சங்கேதம் அடையாளத்துக்கு வச்சாலும் சரி, பரிகாசம் பண்ணாலும் சரி, கிண்டல் பண்ணினாலும் சரி, நீ எப்படி கிருஷ்ணாராம கோவிந்தான்னு கிண்டல் பண்ணினாலும் சரி, அந்த நாமம் உன்னுடைய பாபத்தை போக்கிவிடும். கிருத்தஹரிகுணனே. இந்த 15வது அஷ்டபதியில் சிருங்காரமாக ஆரம்பிச்சார்னு முன்னாடியே சொன்னேன். 14 15வது அஷ்டபதிகளில் சிருங்கார ரசத்தை நிறையா வச்சார். அது சிருங்காரமாக மாத்திரம் இருந்ததுன்னா ஜெயதேவர் ஹரிகுணனேன்னு சொல்லவே மாட்டார். கிருத்த ஹரிகுணனே பகவத்குணம்னு சொல்லுவராத. சிருங்காரத்தை கொச்சை என்னது கொச்சையா சொல்லாமல் கிருத்த ஹரிகுணனேன்னா பகவானுக்கு பக்தாள் வேரில் எவ்வளவு அபிமானம்னு தான் காமிக்கிறது. எதை வேணாலும் பகவான் பண்ணுவா, அவளுக்கு பூர்ண கிருபை பண்ணுவான், எவ்வளவு எதை வேணாலும் செய்வான். காலை பிடிக்கிறது உள்பட, காலை பிடிக்கிறது உள்படன்னா அது இந்த விஷயம் திதிய ஸ்கந்தத்தில் சொல்லும்பொழுது சுகாச்சாரியார் சொல்றார், எல்லாத்தையும் விட்டுவிட்டு போய்ட்றாரு, இங்கேயானு குகையில் போய் உட்காந்துக்கோங்கிற. சத்யாம் க்ஷிதோ கிம் கசிபோ பிரயாசைகி திக் வல்கலாத சதி கிம் துகூலைகி. கிளம்பி போடாங்கிற, வீடு வாசெல்லாம் வேண்டாம் போடா, இல்லை எல்லாம் வேண்டாம் போன்னு சொல்றியே, தங்க இடம் வேண்டாமான்னா பூமியில் படுத்துக்கோ, வெயிலாக இருந்தால் மரத்தடியில் போய் படுத்துக்கோ, மழை வந்தால் குகைக்கு போ. இதை வேஷ்டி கிஷ்டி ஒன்றும் வேண்டாமான்னா ஒன்றும் தேவையில்லை, நீ காட்டில் தானே இருக்க போகிற, உனக்கு என்னதுக்கு வேஷ்டி? திக்கே வேஷ்டி தான், ஒன்றும் துணிமணியே தேவையில்லை. இல்லை ரொம்ப வெக்கமாக இருந்ததுன்னா பழைய துணி எங்கேயாவது கிடைக்குண்டா, ஒரு கௌபீனமாக கட்டிக்கோ. சாப்பாடு கவலை என்ன பண்ணுறதுன்னா, பிட்சைக்கெல்லாம் வெளியில் போகாத, காட்டில் தானே சுத்த போகிற. எத்தனை மரங்கள் பழங்கள் அப்படியே பழுக்க வச்சுட்டு தயாராக வச்சுட்டு இருக்கு, கொட்டிடுண்டாங்கிற. நெய்வாங்கிரிபா பரபிரதாக ஒரு சீசனில் 1000 மாம்பழத்தை கொடுக்கறது ஒரு மாமரம், குறைஞ்சது நான் சொல்கிறேன். 10,000 பழங்களை கொடுக்கறதே இந்த மாமரம். ஏதாவது ஒரு பழத்தில் ஒரு பீஸ் எடுத்து அது சாப்பிட்றதா? 10,000 பழமும் பிறருக்கு தானே. அதனாலேயே பிறருக்காக பறிக்கிறதுனாலேயே மரத்துக்கு பரபிருத்துன்னு பேர். பிறருக்காக தான் அது சுமக்கிறது. எத்தனை மரங்கள் இருக்கு, அது பழம் வச்சுருக்கு, அது கொடுக்கும் பரபிருதா. ஜலம் வேண்டாமான்னா எத்தனை அருவி ஓடுறது, அதில் போய் ஜலம் குடிச்சுக்கோ. இல்லை தங்கிறதுக்கு இடம் வேண்டாமான்னா குகையில் போய் தங்கு. நீ இது மாதிரி குகையில் போய் தங்க சொல்கிறியே, ராத்திரி நான் தூங்கிட்டு இருக்கும் பொழுது சிங்கம் புலி கரடியெல்லாம் அடித்து என்னை கொண்டு விடுதுன்னா என்ன பண்ணுறது காட்டுலன்னா சுகாதாரியார் சொல்கிறார். இப்படி எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு தன்னையே நம்பி வந்த பக்தனை காப்பாற்றுறதை விட அந்த பகவானுக்கு என்னடா ஜோலின்னு கேட்டார். உன்னை காப்பாற்றுறதை விட என்ன ஜோலி பகவானுக்கு? இதான் ஜோலியே அவனுக்கு. அனன்யா சிந்தயந்தோமாம் ஏஜனா பிரயுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம். கவின்றுப ஜெயதேவகே கலியுக சரிதம் நவசதுரிதம். இப்படி இந்த அஷ்டபதி ரெண்டுமே பக்தாளுடைய பூர்ண குணங்களை சொல்லி, இப்பேற்பட்ட குணங்கள்னால் ஆகர்ஷிக்கப்பட்ட பகவான் பக்தாளுக்கு என்ன சேவை வேணான்னு பண்ணுவாங்கிறத காமிக்கிறது தான் இந்த 14வது 15வது அஷ்டபதி. 16வது அஷ்டபதி ஒரு மங்களமான அஷ்டபதி. அது என்ன அஷ்டபதினா, கிருஷ்ண கிருபைக்கு பாத்திரமானவாளுக்கு கஷ்டமே கிடையாது. இதான் அஷ்டபதி முழுக்க. 7 சரணமும் பகவானுடைய கிருபைக்கு யார் பாத்திரமாயிட்டாலோ அவளுக்கு எந்த சிரமமும் கிடையாது. நவாசுதேவ பக்தானாம் அசுபம் வித்யதே கொச்சித். இந்த வாக்கு இருக்கே ஒரு அரை ஸ்லோகம், இந்த ஸ்லோகம் தான் இந்த அஷ்டபதி முழுக்க. 16வது அஷ்டபதி முழுக்க இந்த ஸ்லோகம்தான்.
विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा